வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை பெற்று தற்போதைய ஆட்சியினை சிறிய குழுக்களின் கோரிக்கைக்காக பதவியில் இருந்து அகற்ற முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டம். முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்க சவால். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணம் தற்கொலை அல்லது வேறு காரணமா என்பது குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு முடிவு. நிலக்கரி மோசடியை விட இரட்டிப்பு அளவிலான மற்றொரு பாரிய ஊழலை எதிர்வரும் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரைக்கார் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உழைக்கும் மக்களின் நம்பிக்கையினை பெற்ற மக்கள் அரசாக தற்போதைய ஆட்சி திகழ்கின்றதால் சில சிறிய குழுக்களின் கோரிக்கைகளால் அதை பதவியிலிருந்து அகற்ற முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் ஆட்சிக்கு மக்கள் பலம் என்ற துணைப்பொருளில் நொரலியாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அண்மையில் ஏற்பட்டிருந்த சூறாவளி காரணமாக பெரும் தோட்டத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டதையும் பல தொழிலாளர்களின் வீடுகள் சேதமடைந்ததையும் குறிப்பிட்டார். இதனை முன்னிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிலே அதிக இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த அரசாங்கத்தின் நிலைத்தன்மை மக்களின் பலமான ஆதரவால் உருவாகியுள்ளதாகவும் 10 முதல் 15 பேர் கொண்டு சிறு குழுக்களின் எதிர்ப்பால் அதை கவிழ்க்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையுடன் செயல்பட்டு அவர்களின் நலனை முன்னிறுத்தும் என்றும் கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படும் சக்திகள் ஒன்றிணைந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களை திரட்ட முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டுக்குள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சிறைக்கு செல்ல நேரிடும் என்றும் சுமார் 1000 வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்றும் ஊழல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறிய அவர் இதனால் சில தரப்பினர் அச்சத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வழங்கிய ஆணையை நிறைவேற்றுவதாக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் மக்கள் மற்றும் அரசு இணைந்து செயல்படும் ஆட்சியாக இது முன்னெடுக்கப்படுவதால் மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் மேலும் பலப்படுத்துவோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பின்வாங்கி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளதுடன் முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் இன்று கொழும்பு மாளிகாவத்த PD ஸ்ரீசன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டுகிற துணைப்பொருளில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் எந்தவித சதிக்கு திட்டங்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவித்ததோடு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்தை நோக்கி வலுவான அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் புதிய வகை திருடர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச உள்ளடக்கங்களை பார்ப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் அதிகரித்து வருவதும் கவலைக்குரியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சமூக சீரழிவுகளை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த கட்டமாக மாவட்ட மட்டங்களில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிப்படை தொண்டர்களை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களின் பலத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த மேதின கூட்டம் எதிர்கால அரசியல் மாற்றத்தின் ஆரம்பமாக அமையும் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலை அல்லது வேறு காரணமா என்பது குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு முடிவு காணப்பட்ட நிலையில் அவர் தானாக ஏற்படுத்திக் கொண்ட காயங்களால் ஏற்பட்ட தற்கொலை என்று 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ நிபுணர் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச ஏப்ரல் 30ஆம் தேதி தனது வீட்டு தோட்டத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழந்தவராக கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது கை மற்றும் கால்களில் 3 வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதை அடுத்து மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதனிடையே சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவிக்கையில் உடற்கூறு பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. புளியாப்பட்டிய போதன வைத்தியசாலையில் நடைபெற்ற உடற்கூற்று பரிசோதனையின் முடிவில் அந்த மரணம் அவர் தானாக ஏற்படுத்திக் கொண்ட காயங்களால் ஏற்பட்ட தற்கொலை என்று சட்ட மருத்துவ குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ரங்க ராஜபக்சவின் மரணம் அவர் ஏற்படுத்திய காயங்களின் விளைவாக ஏற்பட்ட தற்கொலை என்று 4 சட்ட மருத்துவ அதிகாரிகள் கொண்ட குழு இறுதியாக உறுதிப்படுத்தியுள்ளது. திரைசேரியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி விவகாரத்தோடு தொடர்புடைய அதிகாரியின் மரணம் தற்கொலை அல்ல, திட்டமிட்ட படுகொலை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். மேதின கூட்டத்தில் உரையாற்றியவர் இந்த மோசடி தொடர்பாக நிதியமைச்சின் 4 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவரின் மரணம் குறித்து அரசாங்கம் தற்கொலை என்று கூறினாலும் அதில் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
1987-89 காலப்பகுதியை போல அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் முன்வைத்தார். இந்த மோசடிக்கு அமைச்சரும் செயலாளருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், உயர்மட்ட அதிகாரிகளை காப்பாற்ற கீழ்நிலை அதிகாரிகள் மீது பழி சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஊழலை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளதாகவும், நிலக்கரி மோசடி மற்றும் கண்டெய்னர் கடத்தல் போன்ற விவகாரமும் மறைக்கப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளில் அரசாங்கம் எந்தவித வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும், இதனால் தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் செயல்களை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி நிலக்கரி மோசடியை விட இரட்டிப்பு அளவிலான மற்றொரு பாரிய ஊழலை எதிர்வரும் 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த உள்ளதாக உறுப்பினர் SM மரைக்கார் தெரிவித்துள்ளார். மேலும் தூய்மையான ஆட்சிக்காக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியோடு மக்கள் இணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு மாளிகாவத்தையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேர்தலுக்கு முன் வழங்கப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், வரி குறைப்பு, மின்சார கட்டண தளர்வு போன்றவை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சி தனது பொறுப்பில் பின்னடையவில்லை என்றும், ஆட்சியின் ஆரம்பத்திலேயே சில தவறுகளை வெளிக்கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 323 கொள்கலன் மோசடி மற்றும் நிலக்கரி இறக்குமதி ஊழல் உள்ளிட்ட பல விவகாரங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஆரம்பத்தில் தோல்வியடையும் என்று கருதப்பட்ட போதிலும் பின்னர் அவர் பதவி விலக வேண்டிய சூழல் உருவானது எதிர்க்கட்சியின் வெற்றியாகும் என்று கூறினார். நாட்டை பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்க ஊழலற்ற மாற்று சக்தி தேவைப்படுகிறது என்றும், அந்த மாற்றத்தை உருவாக்க சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியோடு மக்கள் இணைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மேதின கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு அனுப்பிய செய்தியில் தற்போதைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி ஊழல் மற்றும் மோசடிகளால் நிரம்பியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியே ஆகியவை அண்மைய காலத்தின் முக்கிய ஊழல்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சுகவிலாசமாக வாழ்கின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்க்கட்சியின் குரல் ஒடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் தோல்வி பயத்தினால் நடத்தப்படவில்லை என்று கூறிய அவர், உருட்டு பிரட்டு திரட்டு என்ற மேதின வாசகம் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமானதாக இருப்பதாகவும் பாராட்டியுள்ளார். அதை அடிமட்ட மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் பௌத்த உரிமைகள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையோடு இருந்த மரபுகள் மீறப்படுவதாக கவலை வெளியிட்ட அவர், 1977 முதல் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது நின்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயல்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்தனியாக 2 முக்கிய பேரணிகளை நடத்தியது. வடக்கு மாகாண மேதின நிகழ்வு முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண நிகழ்வு மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. பட்டிப்பளையில் உரையாற்றிய அவர், புதிய அரசியலமைப்பு மூலம் நிலையான அரசியல் தீர்வு தேவைப்படுவதை வலியுறுத்தி, தமிழ் மக்களுக்கு தங்கள் பாரம்பரிய நிலங்களில் சுயாட்சியுடன் ஆட்சி செய்யும் உரிமை கிடைத்தால் மட்டுமே விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை துறைகளில் நீண்டகால வாழ்வாதார பிரச்சனைகள் தீரும் என்று தெரிவித்தார். இந்த மேதின நிகழ்வுகளில் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டு பல முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதில் பொருளாதார நெருக்கடி மற்றும் பிற காரணங்களால் பாதிக்கப்பட்ட தினசரி கூலி தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குதல், உரம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்டவை அடங்கும். மேலும் நிலக்கரி இறக்குமதி ஊழலால் ஏற்பட்ட செலவுகளை மக்களிடம் சுமத்தாமல் அதற்கு பொறுப்பானவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும், புதிய அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை நிறுத்தி பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வழங்கும் பயனுள்ள அமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதையும் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டன. அத்துடன் இராணுவ மற்றும் அரசு நிறுவனங்களால் பிடித்துக் கொள்ளப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு நிலங்களை மக்களிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.